ஒருவன் தன் வாழ்வில் முன்னேற முதற்படியாக இருப்பது பள்ளிக்கூடமே. ஏன் இப்பெல்லாம் வீட்டில் நிம்மதியாகவே இருக்க முடியலையா? வீட்டில் வேலை செய்யறதுன்னு கடைக்கு போன நிம்மதியே எல்லாம் போச்சு. இது மட்டுமா, டிவியை கூட நம்மளால நிம்மதியாக பார்க்க முடியுதா? அப்பா நானா நியூஸ் சேனலை வச்சுக்கிறாரு, அம்மா நானா சீரியலை வச்சுக்கிறாங்க, அண்ணன் நானா கிரிக்கெட் சேனலை வச்சுக்கிறாரு, ஏன் தங்கச்சி கூட கார்ட்டூன் சேனலை வச்சுக்கிறாரு. ஐயா, எங்களால் எப்படியா டிவியை பார்க்க முடியுது? நீங்களாச்சும் நிம்மதியாக டிவியை பார்க்குறீங்களா ஐயா? எங்கம்மா எங்களையெல்லாம் டிவி பார்க்க விட்றாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா மியூசிக் சேனலை போட்டு பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே கிளம்புறாங்க. மத்தியானம் பார்த்தா சாயந்தரம் 10:30 வரைக்கும் நைட்டு சீரியல் நாடகம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. 11 மணிக்கு மேலே தான் எங்களுக்கு டிவி கிடைக்கும். 11 மணிக்கு ஆன் பண்ணால் யார் வருவா? உங்களுக்கே தெரியும். இல்லற வாழ்க்கையில் பிரச்சனையா? வாழ்க்கையே பிரச்சனையாக கிடக்குது, நீ வேற ஏயா நேரத்தில் அப்படின்னு. நாங்கள் மாத்திரை கொடுக்குறோம், கவலையே படாதீங்க. ஒரு மாத்திரையும் வேணாம், ஒரு கழுதையும் வேணாம். இதைத்தான் உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வகுத்தரிச்சா உனக்கு ஒன்றும் தெரியாதுமா, பேசாமல் இருமா. ஐயா, ஆனால் நாங்கள் பள்ளிக்கு போகும்போது தான் என் நண்பர்களோடு எல்லாருமே நிம்மதியாகவே இருக்கிறோம் ஐயா. இது வீட்டில் கூட நடக்கத்தில்லையா? அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்தில் ஏதையா கசப்பு உண்டு? இரவுக்கு நிலவழகு, பகலுக்கு சூரியன் அழகு, செடிக்கு பூக்கள் அழகு, இசைக்கு பாடல் அழகு, ஆனால் மாணவர்களுக்கு கல்வியே அழகு ஐயா. அத்தகைய கல்வியை நமக்கு தரும் பள்ளிக்கூட வாழ்க்கையே இனிமையானது ஐயா. பெற்ற தாய் எனக்கு உயிர் கொடுத்தாலும், கண்ணை இமை காப்பது போல் என் தந்தை என்னை காத்தாலும், எனக்கு ஒழுக்கத்தையும் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணும்னு, இன்ப துன்பங்களை எப்படி எதிர்கொள்ளன்ற துணிவையும் கற்றுக் கொடுப்பதே என்னுடைய பள்ளிக்கூடம் தான் ஐயா. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை, கேடில்லாத ஒருவனுக்கு மிகப்பெரிய செல்வம் கல்விதான் என்று நம்முடைய திருவள்ளுவர் கூறியிருக்கின்றார் ஐயா. ஏன் நீங்கள் துன்பம் என்று எதை ஐயா நினைக்கிறீர்கள்? படிப்படி என்று கூறுவதை தானே. ஸ்லிப் டெஸ்ட், கேட் டெஸ்ட், மேட் டெஸ்ட், மிட்டோமோ, ஆஃப் இயர்லி, ஆனுவலி இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பியும் பேப்பர் டிஸ்ட்ரிபியூஷன், ரேங்க், பாஸ் ஆஃப், ஃபெயிலா, கிளாஸ் ஃபர்ஸ்ட், பேரண்ட்ஸ் மீட்டிங்னு இது எல்லாமே பெற்றோர்களின் திணிப்பு தான் ஐயா. நம்ம படிக்கிறத நம்ம புரிஞ்சுன்னு பச்சாலே போதும் ஐயா, நம்ம அறிவு தானாகவே வளரும். விருப்பம் இல்லாமல் படிக்கும்போது அது துன்பமாகவே இருக்கும். விருப்பத்தோடு படிக்கும் போது தான் ஐயா பள்ளிக்கூடம் நம்மளுக்கு இனிமையாகவே இருக்கும். உங்களுக்கும் தெரியும் பள்ளிக்கூட வாழ்க்கை எவ்வளவு இனிமையானது என்று. அப்படிப்பட்ட பள்ளிக்கூட வாழ்க்கையில் ஏதையா கசப்பு உண்டு? கல்வியின் வேர் கசக்கும் ஐயா, ஆனால் அதன் கனி இனிக்கும். அத்தகைய கனியை நமக்கு தருவது நம் பள்ளிக்கூடமே ஐயா. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.